ஹாய் காய்ஸ், காலங்காத்தால எந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டுருக்கேன் ஆஃபீஸ்க்கு. 8 மணி ஆஃபீஸு. ஆல்ரெடி 8 மணி ஆகிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் லேட்டாக தான் போகிறோம் ஆஃபீஸ்க்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட துபாயில் 2.5 வருஷம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைலாஸ்ன்ற ஆஃபீஸு. இங்கே வந்து சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஜாப் தான் நான் பார்த்தேன். ஸோ சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணுறது, கூகுள் ஹேண்டில் பண்ணுறது, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் நான் அந்த கம்பெனிக்கு வந்து நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். ஆஃபீஸ்க்கு போகிற வழியை காட்டுறேன், லைக் எப்படி இந்த 2 வருஷம் போச்சுன்றத. ஸோ அதுதான் பிஸ்னஸ் பேயோட மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அங்கே வந்து ஒரு வேன் நிற்கும். அந்த வேன்லேருந்து தான் நான் வந்து ஒரு 1.5 வருஷம் நான் போயிட்டுருந்தேன் ஆஃபீஸ்க்கு. நான் ஆஃபீஸ் மெட்ரோலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தள்ளி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே மூவ் ஆகிட்டேன் பிஸ்னஸ் பேக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு சைக்கிள் இருக்கும் என்கிட்ட. சைக்கிள்லேயே ஒரு 10 மினிட்ஸில் போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் இப்போ 2 மந்த்ஸாக வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால திருப்பி சைக்கிளில் தான் போவேன். ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதான் சைக்கிளில் போக மனசே வரல. ஏன்னா சைக்கிள் வந்து கொஞ்சம் பெட்ரோல் இல்லை, இந்த கெப்பாசிட்டி கம்மியாகிடுச்சு பேட்டரி. ஸோ போகும்போது நல்லா சர்றன்னு போயிடுறேன், வரும்போது தள்ளிட்டு வர மாதிரி இருக்குது. அது முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி டாக்ஸியில் போய் டாக்ஸியில் வந்துடலாம். ஒரே நாள் தான், லாஸ்ட் டே. ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக போயிட்டு வருவோம் அப்படின்றதுனால தான் டாக்ஸிலேயே போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேர்வெல் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா, வை ஐ குவிட் மை ஜாப் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போட அந்த ஸ்கூல் முடியும், காலேஜ் இப்போ என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். லைக் எப்போது அந்த ஆனுவல் டே வரும், அந்த ஆனுவல் வெக்கேஷன் வரும், இந்த மே மந்த் ஒரு 40 டேஸ் லீவ் கிடைக்கும், அந்த 40 டேஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா. அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்கும். செகண்டு காலேஜ்லேயும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, 40 டேஸ் 50 டேஸ் லீவ் வர மாதிரி. இந்த 2 பேட்டர்னும் ஸ்கூல் காலேஜஸில் உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஜாபில் அந்த பேட்டர்ன் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸஸில் 30 டேஸ் கண்டினியூஸ் லீவ் தர மாட்டாங்க. நானும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 டேஸ் மேலே ஒர்க் பண்ணியிருப்பேன். கண்டினியூஸாக நான் வந்து 18 டேஸ் மேலே லீவ் எடுத்தது கிடையாது. கண்டினியூஸாக சொல்கிறேன். ஒரு வாட்டி தான் 18 டேஸ் எடுத்தேன். அது மேரேஜ் அந்த லாஸ்ட் வீக்கெண்டுக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் இந்தியா வந்திருந்தேன், 1 வீக் அசர்பைஜான் போயிருந்தேன். அவ்வளோதான். இதை தாண்டி நான் பெருசாக லீவே எடுத்தது இல்லை என் கம்பெனியில். ஓகேங்களா. அதனால் இட்ஸ் லைக் ஐ நீட் அ லாங் ஸ்ட்ரெஸ் லீவ். இப்போ வந்து ட்ராவல்ஸ்க்கு பிளான் பண்ணாலும் என்னால் வந்து பெருசாக பண்ண முடியலை. இது ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு வந்து தேவைப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க, துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த கார்ப்பரேட் நாலேஜ் இருக்கணுன்றது அது எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அள்ளி நான் இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டேன். ஐ காட் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ காட் மை மெச்சூர்ட் நாலேஜ், ஸ்கில்ஸ், கஸ்டமர் ஹேண்ட்லிங், பிஸ்னஸ் மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்பெனி, எப்படி கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, எல்லா வித்தையும் இந்த ஒரு கம்பெனி எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஏன்னா 22 வயசில் ஒரு வேலை கிடச்சிதுன்னா அது சும்மா கிடையாது துபாயில். இட்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் இந்த மார்க்கெட் ரொம்ப டஃப் இப்போது. ஸோ துபாய்க்கு வந்து நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அப்புறம் துபாயில் வந்து வேலை பார்க்கலாமா இல்லை வந்து இந்தியாவிலே வேலை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வில் சஜஸ்ட் தட் துபாய், யூகே, கனடா, எனி கண்ட்ரி யூ கேன் கோ. போயிட்டு ஒரு 2 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் வந்து அங்கே மினிமம் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் தி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். இப்போ நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தோன்னா ஐ கேன் மீட் அந்த நார்த் இந்தியன்ஸை மீட் பண்ணலாம், இந்தியன்ஸை மீட் பண்ணலாம், நம்ம சவுத் பெங்களூர் இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களாம் மீட் பண்ணி ஒரே இடத்துல நம்ம ஒரு கம்யூனிட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த விஷயம் கம்பெனிஸில் நடக்கும். பட் நான் துபாயில் ஒர்க் பண்ணதால் என்னென்னா, நான் ஒரு சிட்டிசன், எவ்ரி ஒரு பர்சன் நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன்னா வந்து வேறு ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாக தான் இருப்பான். இப்போ இந்த டாக்ஸி ஓடுறேன்னா அவர் வந்து அவர் வேறு ஒரு கண்ட்ரிக்காரராக இருப்பார். நான் நெக்ஸ்ட்டு இப்போ இறங்கி இன்னொருத்தரை பார்த்தா அவர் வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்காரராக இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் நேஷ்னாலிட்டிஸ் ரொம்ப இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த விஷயம். எனக்கு வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக எல்லோரும் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. எனக்கு வந்து இங்கே இருந்து ஒரு இதெல்லாம் ஒரே கம்யூனிட்டி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இங்கே மிக்ஸ் நேஷ்னாலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து மிக்ஸ்டான கல்ச்சர்ஸ் நிறைய கற்றுக்கலாம். எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுவாங்க, ரஷ்யன்ஸ் எப்படி பேசுவாங்க, இங்கிலீஷ்காரங்க எப்படி பேசுவாங்க, பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்கனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லோரும் நீங்கள் இங்கே மீட் பண்ணலாம். அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா. செகண்ட் திங், நம்ம ஊரோட கொஞ்சம் இங்கே அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம், பார்க்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேல்ஸ் டைரக்டர் வந்து ரொமானியன் ஒருத்தங்க இருந்தாங்க, செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னு பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி இமெயில் ஏதாச்சும் அனுப்பிச்சிருப்பேன், ஒரு ஃபாலோ அப் இமெயில் ஏதாச்சும். அதை வந்து நானே மறந்துருப்பேன். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற வேலைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க, இதை நீ அப்போ அனுப்பிச்சிருந்தியே என்ன அனுப்பிச்சேன்னு.
அதை நான் தப்பாக சொன்னேன்னா நான் காலி, என்னை வந்து கழுவி ஊற்றிடுவாங்க. கழுவி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க, நீ இதுதான் அமைச்சிருந்த, இது நீ ஏன் தப்பி சொல்கிற, உனக்கே இது மைண்டில் இல்லைன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு நம்ம ஷார்ப் கிடையாது. அவங்க வந்து 40+ இருப்பாங்க, 20 வருஷமாக ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ தே நோ மோர் அபவுட் அஸ். அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எப்படி ஷார்ப்பாக யோசிக்கணும், எப்படி பேசணும், எப்படி இமெயில் அனுப்பணும். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம், நான் 2 வருஷம் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், எதுக்கு இமெயில் அனுப்புகிறானுங்க, ஏன் வாட்ஸ்அப்லேயும் முடிச்சுக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வாட்ஸ்அப்புக்கும் இமெயிலுக்கும் ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இமெயில் வந்து இமெயிலோட பவர், இமெயிலோட அந்த ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜிங் டூல்ன்றது வந்து இங்கே வந்த அப்புறம் தான் புரிஞ்சுது. வை ஐ குவிட் மை ஜாப்னு சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா எனக்கு தேவைப்பட்டது கிடச்சிருச்சு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருக்குது. ப்ளஸ் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ ஐ வாண்ட் டு ட்ராவல். எனக்கு வந்து ஒரு ட்ராவல்னால ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நாள் எனக்கு ட்ராவல் பண்ண பர்மிஷன், அது வந்து பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஜாபோட ஒர்க் லோடு அவ்வளோ இருக்கும். அதனால ஸோ எனக்கு நிறைய லீவ் வேணும். எனக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணால் அந்த லீவ் என்னால் அக்வயர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் டெய்லி காலை 8 மணிக்கு ஆஃபீஸில் வந்து உட்காரணும்னா முடியல. 2.5 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கேன். நான் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு ட்ராவல் பண்ணி 8 மணிக்கு ஆஃபீஸ் வரதுனா ரொம்ப கடுப்பாக இருக்குது. எப்படி ஐடி கல்ச்சரில் இருக்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்குதுன்னு தெரியல. என்னால் சத்தியமாக முடியல. 2 வருஷத்துக்கு மேலே ஆள் விடுற சாமின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஒன்மோர் திங், என்னோடய சேலரியும் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து 7,500 AED, which is equal to 1,69,000 கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு இப்போதைக்கு இருக்கிற ரேட்டுக்கு. ஸோ எல்பிஏன்னு பார்த்தீங்கன்னா 21 LPA. எனக்கு வந்து 22 வயசு இருக்கும்போது இந்த வேலை எனக்கு கிடச்சிது. எனக்கு வந்து 2 இயர்ஸ் இப்போது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடையாது, பட் 2 இயர்ஸ்க்கு வந்து நான் இதே சேலரி தான் ஃபாலோ பண்ணேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் 22 வயசில் எனக்கு இந்த சேலரி கிடச்சிது, விச் இஸ் நாட் அ காமன் திங் இன் இந்தியா. இந்தியாவில் நீங்கள் இருந்த இந்த 22 ஏஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30,000 to 40,000, 50-60 வரைக்கும் நீங்கள் போகலாம். அது மேலே பார்க்க முடியாது. ஏன்னா 1 lakh பார்க்கணுன்னா ஐ திங்க் 26-27 அந்த ஏஜ் வந்துடும். எனக்கு வந்து 22 இந்த ஜாப் கிடச்சிது. ஐ வாஸ் பிளெஸ்ட். அண்ட் நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய சப்போர்ட் இருந்ததால் எனக்கு ஜாப் எனக்கு கிடச்சிது. நான் ஜாப் நல்லா பண்ணேன். போதும், இந்த சேலரி வச்சு கொஞ்சம் எந்த சேவிங்ஸ் வச்சு நம்ம இந்தியாவில் போயிட்டு கொஞ்சம் அசட்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் நான் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன். அதை வச்சு நம்ம கொஞ்சம் போயிட்டு சர்வை பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாப்டர் எங்கே கொண்டு போதுன்றதை பார்ப்போம். உங்களுக்கு வந்து துபாயில் வந்து ஜாப் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பண்ணணும்னு தோணுதுன்னா, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்லேயே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஐ ரிப்ளை டு யூ கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், துபாய் வீசா இதை பற்றி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதை நான் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் எப்படி துபாய் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டூரிஸ்ட் விசாவில் ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து துபாய் வந்து கண்ட்ரி லேர்ன் பண்ணேன். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு நாடு ஒர்க் ஆகுது, இந்த நாட்டு நம்ம செட் ஆகுமா, கிளைமேட் செட் ஆகுதா, இங்கே இருக்க ப்ரைஸிங் செட் ஆகுதா, பெட்ரோல் செட் ஆகுதா, எல்லாமே செட் ஆகுதா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி 10 நாள் வந்துட்டு எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சுன்னா, எனக்கு அப்படி தான் சூப்பராக இருக்குன்னு ஃபீல் ஆகிடுச்சு இந்த கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணேன்னா, நானே ஒரு ஓன் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 சம்திங் ஸ்பெண்ட் பண்ணேன். இது வந்து அரபி நேமில் இருக்க லைசன்ஸ் 6,000 ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு நானே ஓன் விசா எடுத்துக்கிட்டேன். அந்த ஓன் விசா பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 சம்திங் கிராம்ஸ் வரும், which is equal to 2 lakhs கிட்ட வரும். ஸோ ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் உங்கள் ஓன் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் விசாவும் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன் 2 வருஷத்துக்கு. ஓன் விசா இருந்ததுனால எனக்கு வந்து கம்பெனிஸில் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவங்க எனக்கு விசா சப்ளை தர தேவை, என்கிட்ட ஓன் விசா இருந்ததுனால. ஆஃபீஸ் வந்துச்சு, இறங்கிட்டு பேசுகிறேன். ஆஃபீஸில் உட்காந்து இப்போது ஹேண்ட் ஓவர் ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். லைக் வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஃபைல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா புதுசாக வர வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எங்கெங்கெல்லாம் எந்த ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த ஹேண்ட் ஓவர் ஃபைல்ஸ் அதை ப்ராப்பராக கேன்வாவில் போட்டு இங்கே இந்த ஃபோல்டரில் இதெல்லாம் இருக்குன்றதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருக்கும். அதில் நம்ம வந்து எல்லாத்தையும் இங்கெங்கே இந்த ஃபைல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் ஹேண்ட் ஓவரோட அந்த ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நான் வந்து கிரணோட சேர்ந்து நான் வந்து வேர் ஹவுஸ் போயிட்டுருக்கேன். வேர் ஹவுஸ் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து கம்பெனியோட அசட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த ட்ரைபாடு, இந்த லென்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு நான் வந்து உங்கள் கம்பெனி நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டில் ஒரு ஃபார்ம் வாங்கணும். அங்கே இருக்க ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அசட்லாம் கொடுத்துட்டோன்னு ஒரு வெரிஃபிகேஷன் ஆனால் மட்டும் நம்ம அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆக முடியும். விசா கேன்சலேஷன்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ அது ஒரு சில்லற வேலை தான், அதை போய் முடிச்சுட்டு வரலாம். அப்படின்னு அவங்க வந்து வேர் ஹவுஸ் காட்டுறேன். இங்கே வந்து வேர் ஹவுஸ் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி டைலர்ஸ்ன்றது வந்து ஒரு கிளீனிங் கம்பெனி ப்ளஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது. ஸோ அந்த வேர் ஹவுஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். 2 காரும் இருக்குது. ஆனால் இப்போ அது முடிஞ்சிருச்சு, இட்ஸ் க்ளோஸ்ட். அது 2 காரை மேனேஜ் பண்ணது கிரண் தான்.
இப்போ கிரணும் வேலையை விட்டு போகிறான் ஆக்சுவலி ஒரு மாதத்தில். அவன் அதுக்கப்புறம் எங்கே இருக்க போகிறான் தெரியல. இந்த வீடியோ எப்போ வரப்போது எப்போ இவன் எங்கே இருக்க போகிறான் யாருக்கும் தெரியாது. கமெண்ட்டில் நான் போகிறேன் கிரண் வாட் ஜாப் இஸ் டூயிங் அட் தட் மூமெண்ட் ஹேஷ்டாக் கிரண். ஸோ அங்கே வேர் ஹவுஸ் போய் காட்டுறேன். ஸோ வேர் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. நான் என்னோடய அசட்ஸ் எல்லாமே இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சைன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா லஞ்ச் பீரியடாக போச்சு, அதனால் வந்து சைன் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சைன் வாங்க முடியும். நான் அது வரைக்கும் வேர் ஹவுஸ் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதான் வேர் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. இப்படி வந்தீங்கன்னா இப்படி போகலாம். நான் அப்படியே பேக் கேமரா காட்டுறேன், ஈஸியாக புரியும். ஸோ வேர் ஹவுஸ் வந்து 2 ஃப்ளோராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கே ஒரு மாடரேட்டான ஏசி இருக்கும் எப்போவுமே. ஸோ சில்லுன்னு தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொருள்லாம் வரது ஏற்றது இறக்குறதுக்கான இடம். இங்கெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த பிளாக் பிளாஸ்டிக் ரோலு, இந்த க்ளீனிங் மிஷின்ஸு, லேடரு, எல்லாம் க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸு, பெயிண்ட்டு, லேடர்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை ஏணி வச்சுருக்காங்க. ஏசிஸ் எவ்வளோ ஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ்க்கான அந்த பொருட்கள். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் காட்டுறாருங்க. அவங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி காட்டுறேன். இந்த படிக்கட்டு ஏறினாலே ஒரு பயமாக தாங்க இருக்கும். டம்மு டம்முன்னு ஸ்டீல் வேறு. இந்த சைஸில் ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அழகாக அலைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்களா, இல்லை வெஸ்ட் கோட்டு, யூனிஃபார்ம்ஸு, ஷூஸு, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் நிறைய பொருளை ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. அந்த க்ளீனிங் அப்ளிகேட்டர்னால் இது உங்களுக்கு தெரியும், இந்த விண்டோ வைப் பண்ணுறதுக்கு. அப்புறம் கிச்சன் டவல்ஸு, இதெல்லாம் அந்த அந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது போடுவாங்க அந்த கேப்பு, எல்லோ கலர் ஒயிட் கலருங்க. அப்புறம் க்ளீனிங் பக்கெட்டு, க்ளீனிங் பேக்ஸு, ஆஃபீஸோட பழைய காலத்து ஃபைல்ஸு, இந்த வேர் ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அலைண்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கச்சரா குப்பை எதுவுமே இல்லாமல் ஒரு வேர் ஹவுஸ் எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமான்ற அளவுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்க. எந்த பொருளுக்கு எடுத்தாலும் இங்கே ஆக்சுவலி 3-4 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இந்த வேர் ஹவுஸ் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு. வாங்க நம்ம சைன் வாங்கிட்டு நான் என் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரை காட்டுறேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஆள். ஆக்சுவலி அவங்க ஒரு ரொமானியன், ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக பேசுவாங்க. அவங்கள காட்டுறேன் இருங்க. நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம இருக்கோம். இவங்க Hi. He was amazing in Dubai. He was doing everything, yeah? Anything that you need, you ask Irfan and for sure he will do it, yeah, for you. So, very supportive and a very good team player. Thank you so much. Welcome. இவங்க வந்து எனக்கு கூட ரொம்ப நல்லவங்க. she is very sweet, she is very kind. She is just when everything is coming, yeah? On time. When it's not coming on time, she is not sweet. And by heart she is just 15. Seriously. Thank you. See you. Nice. See you. Chad, please bring Sayed. Excuse me. To actually give our warm wishes to Irfan as he is moving ahead, and today is his last working day. And he has contributed like almost around 2 years in the company, which has been a good tenure. And I'm sure he had an amazing journey with Tyler. We all love him and we all will really miss him. And he has been a support system for all of us. The good part is he never say no to anything. He has a very kind approach. Yeah.
He never say no to anything. If you reach out to him, he'll always be positive, and he'll make sure that he helps you out in the best possible way. That's what makes him different. And thank you, Irfan, for being with us, and we really miss you. It's been 2 years in Thailand, more than 2 years. And today is my wedding day actually. First wedding anniversary. Last year I had a countdown for my wedding. This year I have a countdown for leaving the company. I honestly say this is my first full-time job actually. Before I never did a job. I was doing freelance before. This is my first full-time job, and I wish this is my last full-time job because I want to complete my full life as a freelancer or as a business owner, not a job. But I say that if all of you should do a job and learn from the company, like how to run a company, and then start your own and run your own company. That's my vision, and I learned a lot of this from this company. Like I learned how corporate works, multicultural, multinationalities, emails importance. I learned a lot. I learned a lot of things from boss Khalid, how to handle clients, and I learned a lot from Syed, how to be patient, how to not get excited in small things. Actually, everyone taught me a lesson in my life. Each and every who are here are contributed in my life. So whatever I'm now, Basha taught me something which is like which I cannot say in public. I cannot say in public. And Madam Elvira was with me for more than a year. I mean, more than 2 years, I think. No, 1 year. 1 year, 1.5 year. He was also very supportive in all of my career. Like whatever I thought, I will say to her, and she will encourage me to do this in her own way and my own way. We collab and we make a lot of videos. We were the ones to do offline marketing, proper events and all. We started together and we did a lot of events. We did the Women's Day, we did the DSP Race event, Fitzy, Dragon Boat. So Madam was so supportive for the offline events. Joel about Dragon Boat. Yeah, he was the Dragon Boat guy who actually Joel is the one who introduced offline marketing to Tylers. If he didn't initiate that to boss that we are going to do offline marketing, we would have not entered into offline marketing. That's the first, right? Offline. Yes, you are the one who introduced. That's to- October. Because they don't have money to buy food. You know, they need a sponsorship. Excuse me, it's his time. Yes. Hey, speak. Respect the. Because you know the amount of time you are participating in the game. For sure. Go on, Irfan. So Joel brought the offline marketing to this company. And we did a lot of offline marketing as well. And Ushma, she also- Unforgettable experience. Yes, please. Can you wait, Joel? And Ushma, she's also very supportive as a He's leader. not talk about his- Our manager. Our manager. One by one. You One by one, a new leader to Tyler's young leader who is handling everything. I can see she's handling each and everything. Day by day, her work is also getting too much. Inshallah, she will get a proper HR team soon who supports her. She actually prepared the banners. About Elam. She will like the One by one candle. children. One by one children. Next day. Niyaz resting. Kiran has been with me like since the day I joined in February. He's Joined in helping to May. the overall Dubai. Kiran is Overall visited to Dubai. அப்படியே ரெசும் பண்ணிட்டேன். Thank you for calling time. He helped me a lot of things from being a mental support in this company. Oh my God. Whatever I feel, I used to share with him, and he used to share with me also. He is one like best friend of in Dubai. Niyaz as well, like a big brother. Supports and all. And Lindsay, we had a short period, but we had a good connection. And Ilam, Ilam is the only female Tamil person in this company. Female? We are not. Female.
I just said something, female. Female Tamil person. Good, My thank you for letting us. What Lindsay? Now you're speaking, I can hear your voice. Shani is also. Shani is like 9th of May he got married. I got 12th of May married. So we have. He is still here and he is married. And he wants to do the job. You're married. Hazik also is he is very calm, but when I go and talk to him, he always talks to me. He doesn't like no go. I will not talk to you. He always talks to me. Just saying. And Alan is also a support, UK support. What you get supported? In terms of English. Oh. Because I used to speak English to you more than any native language to any. I speak to Hindi, I speak Tamil, but I will not You speak even Tamil speak or Malayalam. I Tamil. will speak English only to you. Because you don't understand Malayalam. How Yeah. is And Why don't you guys sit? Yeah. It will be a last Fahim, Sit down, sit down. he's like a young brother I feel- for me. He's a very hardworking guy. He doesn't have time to even come for Yeah. lunch. Who? Fahim? Fahim doesn't come for lunch. Honest. Doesn't come That's a willingly. truth fact. Busy guy. This is how I was Always, always. Not only Fahim, and also you should give this credit to Ashik also. I just also like my brother. But he doesn't talk much. But whenever I go talk to him, he talks. Rashad. Rashad. He's also good support. Chan. Chand is also like my eldest brother in the company. Eldest. He doesn't. Eldest. Grandfather. You miss Joel. I remember you when you had this wedding. Miss Joel, not Mr. Joel, no, Miss Joel. My first transference. in My first gay friend. in Abu Dhabi. Abu Dhabi. When you're sweating a lot because you installed by yourself. I can't forget that. Yeah, guys, sit. Yeah. Next time, my madam. Yo, what is this? Day 5 Very supportive. Sorry. Oh, Islamic. no. Mulla, you heart attack. You heart attack. Islamic support. Let's have food. Okay, thank you. Wish you all the best. Any cold drinks? I know everyone likes this slide. More? ஸோ ஃபேர்வெல் சிறப்பாக பண்ணியாச்சு. இப்போது கம்பெனி விட்டு கிளம்புறேன். ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கம்பெனி. இதான் என்னோடய லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ண நான் தைரியமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு மேலே கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. அதனால் ஸோ இப்போ வந்து நம்ம பசங்க நம்ம டீம் வாடா பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பானிபூரி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட போகலாம். ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சு ஃபேர்வெல் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம். கேமரா ஷூட் பண்ணுறோம். கேமரா அருமையான ஃபேர்வெல் முடிஞ்சது. அங்கே ஃபலாஃபலை சாப்பிட்டு இங்கே பானிபூரி சாப்பிட்டுட்டு ஃபேர்வெல் அங்கே ஆஃபீஸ்லேருந்து விடைப்படுகிறேன். ஆனால் கனவு மாதிரி இருக்குங்க இந்த ஆஃபீஸ். எனக்கு 2 வருஷம் ஒர்க் பண்ணுது. ஆஃபீஸ் பில்டிங்ஸு இது பேர் வந்து பேஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. பேஸ் ஸ்கொயரில் 13 பில்டிங் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆஃபீஸஸில் இருக்குது. இதில் நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருக்கின்றது எனக்கு அது ஒரு பெருமையான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கேருந்து ஆக்சுவலி புர்ஜ் கலிஃபா தெரியும். ஒரு ஆங்கிளில் போய் காட்டுறாருங்க. நான் டெய்லி வீட்டுக்கு போவேன்ல, நடந்துலாம் போயிட்டுருக்கேன். ஒரு வருஷம் நடந்து போனேன். நடந்து போகும்போது அந்த புர்ஜ் கலிஃபா வியூவை பார்த்துட்டே நடந்து போவோம். அந்த புர்ஜ் கலிஃபா நடந்து போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த டைம் பொறுத்து தெரியாது. அப்படியே பார்த்துட்டே போவோம். அது வந்து ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு காலம் 2 வருஷமாக போச்சு நல்லா ஜாலியாக. இப்போ இந்தியா வர போகிறோம். இந்தியாவில் வந்து மாஸ் பண்ண போகிறோம். வேறு லெவல் பண்ண போகிறோம். பூம் பூம் இது பேர் தான் பூம் பூம். இது வந்து எனர்ஜி ட்ரிங்க். லோ பட்ஜெட் ரெட் புல். இது இது எது பார்த்தீங்களா, இதுதான் புர்ஜ் கலிஃபா. ஸோ இந்த புர்ஜ் கலிஃபாவை தான் நான் டெய்லி பார்த்துட்டு நடந்து போயிட்டு நான் வரேன்.
இப்படி தான் நான் ஆஃபீஸ்க்கு வருவேன். இதான் என்னோட டைலாஸோட என்ட்ரன்ஸு. இது பார்த்தீங்களா, இது விரல் இருக்கணும். இப்போ வச்சா இப்படி தேங்க்யூன்னு காட்டும். பேர் இர்ஃபான் பார்த்தீங்களா. சரி, காமிச்ச உடனே டைலாஸ் அப்படின்ற அந்த பிராண்டிங்கோடு இருக்கும். இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துருந்தேன். ஸோ இங்கே தான் இந்த ரூமில் தான் என்னோடய இன்டர்வியூ வந்து ஃபைனல் இன்டர்வியூ நடந்தது. இதான் என்னோடய ஆஃபீஸ் டெஸ்க். என்னோடய பெரிய பிசி, பெரிய பயங்கரமான ஒரு சிபியூ, வேறு லெவல் சிபியூ. கிரண். ஸோ இவன் தான் நான் இப்போ வீட்டை ட்ராப் பண்ண போகிறான். நான் அவனுக்கு ஹேண்ட்ஓவராக கொடுத்தது டிஷ்யூ பாக்ஸ் தான் இருக்குது. ஜெயிலர் படத்தில் மாதிரி டிஷ்யூ பாக்ஸ் கொடுத்துட்டு வரேன். அவ்வளோதாங்க, இதாங்க ஆஃபீஸு. பெரிய ஆஃபீஸ் கிடையாது, இன்னும் ஒரு 40 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம், 30 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். குட்டி ஆஃபீஸ் தான். இதுதான் என் சிஓவோட ரூம், சேல்ஸ் டைரக்டரோட ரூம், மேனேஜிங் டைரக்டரோட ரூம். எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா, இதான் பேஸ் ஸ்கொயர் பில்டிங் 2. இங்கே தான் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் துபாயில். ஃபேர்வெல் முடிஞ்சிருச்சு, குட்டி ஃபேர்வெலும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். ஒரு சென்டிமெண்டான விஷயம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி தான் வருது. சென்னை போய் கிடக்கும்.